வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட். நம்மளோட மேத்ஸ் கிளாஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியை பற்றி நம்ம முதவே ஆல்ரெடி கிளாஸஸ் வீடியோஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்கூல் புக்கில் 7th 3rd டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.4 பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.5ல் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளுடைய கிளாஸஸ் வீடியோ பார்க்காதுங்க, ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணும். அப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, கிளாஸஸ் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் எக்ஸசைஸ் 2.5ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7th 3rd டேர்ம் எக்ஸசைஸ் 2.5ல் கொஸ்டின் நம்பர் 11. ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் 10,000ஐ 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார். எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி 4 இயர்ஸ்க்கு அப்புறமா அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, தொகை அமௌண்ட் கேட்கல. சரிங்களா, எப்பயுமே அதை செக் பண்ணி பார்த்துடணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்களா இல்லை அமௌண்ட் கேட்டிருக்காங்களா, தொகை கேட்டிருக்காங்களா? சரி, ரைட். ஸோ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். எவ்வளோ அமௌண்ட், அதாவது அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கடை வாங்குறாரு. எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2% இன்ட்ரெஸ்ட் 4 இயர்ஸ். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்கட் பார்த்துருவோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 2% இன்ட்ரெஸ்ட், அதாவது வருஷத்துக்கு, இது எப்பயுமே பெர் ஆனம். சரிங்களா, ஆண்டுக்கு 2% வட்டி கிடைக்கும். எதில்? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 2% வட்டி எவ்வளவோ அது ஒரு வருஷத்துக்கு வட்டியாக கிடைக்கும். அப்போ இதில் 1% எவ்வளோ? நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 1% இஸ் ஈக்குவல் டு 1000, ரைட்? சாரி 100. 1%ன்றது 100 ரூபா தானே. அப்போ 2%ன்றது 200 ரூபா. ஓகேவா? அப்போ 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் 2% வட்டி 200 ரூபா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 4 வருஷத்துக்கு நீங்கள் கடை வாங்கியிருந்தீங்கன்னா 4 இயர்ஸ், இது 1 இயருக்கு கரெக்டானே. 1 இயருக்கு 4 இயர்ஸுக்கு எவ்வளோ சார் வரும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 200 ரூபானா 4 வருஷத்துக்கு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? 800 ரூபா, 800 rupees வரும். ஓகே, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 4 இயர்ஸ்க்கு நீங்கள் கண்டுபிடிச்சதா ரிசல்ட். 4 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 800 வரும். ஓகே, ஸோ இது ஒரு வேலை பார்க்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? டைரெக்டாக என்ன பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு 2%, 1 இயருக்கு 2% அப்படின்னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னா 8%. எதில்? நீங்கள் கடை வாங்கின அமௌண்ட்டில். இப்போ 10,000 ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் 8% வட்டி கட்டணும். எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு சேர்த்தே 8% கட்டினா போதும். 1% 100 ரூபா. அப்போ 8% எவ்வளோ சார் அப்படின்னா 800 rupees. கரெக்டுங்களா? இதுதான் உங்களுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஷின், ரைட்? ஃபார்முலாவில் தான் சார் போவேன் அப்படின்னா SI = PNR/100 அப்ளை பண்ணால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவே ஒரு ஷார்ட்கட் தான். டேரெக்டாக அடித்து கொடுக்க போகிறோம், ஆன்சர் பார்க்க போகிறோம். 10,000 இன்ட்டு எத்தனை இயர்? 4 இயர்ஸ். 2% டிவைடட் பை 100. அவ்வளோதான், 0 0 கேன்சல். 4 × 2 8, 8 × 100 800. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ரைட், இந்த மாதிரி பார்க்கும்போது டேரெக்டாக பார்த்தோன்னே சொல்லிடுவோம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் பார்க்க சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th 3rd டேர்ம் எக்ஸசைஸ் 2.5ல் கொஸ்டின் நம்பர் 12. ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக 15,000ஐ 10% தனி வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9,000ஐ கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார். எனில் கடனை பயன்படுத்திய காலம், ஆண்டுகள் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபார்முலாலே போய்க்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15,000 ரூபா கடை வாங்குறாங்க. 15,000 அவங்க கடை வாங்கியிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னா 10% இன்ட்ரெஸ்ட்டில் கடை வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ எத்தனை வருஷம் தெரியல, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 9,000 ரூபா என்ன அப்படின்னு பார்த்தா 9,000ன்றது அவங்க கடனை கொடுக்கும்போது வட்டியாக மட்டும், நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கணும். வட்டியாக 9,000ஐ வட்டியாக செலுத்தினார் அப்படின்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளோதான், அப்ளை பண்ணிடுவோம். SI = PNR/100. அவ்வளோதான், ரைட். ஸோ SI வந்து 9,000 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 15,000 இன்ட்டு N தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ 10%/100. ஓகே, 0 0 கேன்சல், ரைட்? நமக்கு தேவை N மட்டும் தானே. அப்போ 150யும் 10 இந்த சைடு கொண்டு வரணும். 9,000 டிவைடட் பை 150 × 10. என்ன ரீசன்?
இங்கே இருக்க ஒரு நம்பர் மல்டிப்ளேல இருந்தால் ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடரில் வரணும். ஓகே, அப்போ 0 0 கேன்சல் பண்ணிடும். 90 50 90 15 டிவைட் பண்ணால் 6 டைம்ஸ் வருமா? 1 15 6 15. ஸோ அப்போ 6 இயர்ஸ் 6 ஆண்டுகளுக்கு அப்புறமா 6 வருஷத்துக்கு தான் இவ்வளோ வட்டி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 6 இயர்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th third term எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 13. 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கும் வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன? ஸோ இந்த கொஷினை நீங்கள் எத்தனை தடவை ரீட் பண்ணாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த கொஷினை வந்து ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. கரெக்ட் தான், பட் கொஞ்சம் பிரித்து கொடுத்துருந்தா கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஓகே, கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் கிளியராக சொல்லிடுறேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, 3000 3000 அசலுக்கு 8% இன்ட்ரெஸ்ட்டில், சரிங்களா, ஒரு தனி வட்டி வரணும். எத்தனை ஆண்டுகள்னு தெரியல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3000 8% வட்டி எத்தனை வருஷம் தெரியல, ஆனால் அதுக்கு வரும் ஒரு தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு வரும் இல்லையா? அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு சமம் அப்படின்றாங்கன்னா, 4000 அசலுக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டில் 4 வருஷத்துக்கு ஒரு தனி வட்டி வரும் இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அந்த தனி வட்டிக்கு நிகர் ஆகும். அதான் நிகராகும் காலம். அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நிகர் ஆகும்னா இதுவும் ஈக்குவல். இங்கே வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல் அப்படின்னா ஆண்டுகள் எத்தனை அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பார்க்கணும், அதை இங்கே எடுத்து அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் ஜென்ரலாக யோசிச்சு பார்ப்போமா? 4000 12%. 4000 4000ல் 10% எவ்வளோ சார்? 10% 400 ரூபா. ஓகே, 2% இது 10, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10% 400 ரூபா. 2% எவ்வளோ வரும்னா 1% 40 ரூபா, 2% 80 ரூபா. 480 ரூபான்றது 12%. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு வருஷத்துக்கு 480 ரூபா வரும். 4 வருஷம்ன்றப்ப 4 480 யோசிச்சு பாருங்க. 0 4 8 32க்கு 2 மிச்சம் 3. ஆனால் 16 + 3 19. அப்போ 1920 ரூபா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும் 4 வருஷத்துக்கு. ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோமா? SI = PNR/100. ஓகே, ஸோ 4000 4000 இன்ட்டு 4 வருஷம் 12%/100. ஓகே, 0 0 கேன்சல். 40 × 4 × 12 48. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000 1% 40 ரூபா. ஓகே, 48ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 12%, 4 வருஷம்னால 4 × 12 48%. ஸோ அதான் 48% தெரியணும்னா 1% 48ஆல் பெருக்கும்போது 48% தெரிஞ்சிடும். 1920. ஸோ என்னன்னாலும் எப்படினாலும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1920 ரூபா வரும். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே வரும். ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, நிகர் அப்படின்னு சொன்னனால ஈக்குவல் சேம். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அது எத்தனை வருஷம் ஆகுன்றது கேள்வி. ஆண்டுகள் பார்க்கணும். ஸோ ஆண்டுகள்ன்றப்ப ஃபார்முலாலே போயிடலாமா? SI = PNR/100. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1920 இஸ் ஈக்குவல் டு அசல் 3000 ரூபா இன்ட்டு என் தெரியல, ஆரோட வேல்யூ 8%/100. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு தேவை ஆண்டுகள். எண்ணு மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ 920 இன்ட்டு என்ன ஆயிரும்? சாரி, அடிச்சு கொடுத்துட்டே இல்லையா? 38 மட்டும்தான் அந்த சைடு வரணும். அப்போ 38 இந்த சைடு டிவைடரில் வரும், இப்படி தானே? ஓகே, அப்போ கேன்சல் பண்ணுவோமா? 0 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுவோம். 8ஆல் அடிக்கவா 3ஆல் அடிக்கவா? 3ஆல் கேன்சல் பண்ணவா? 3ஆல் 1 3 6 3 18 மிச்சம் 1 12ல் 4 3 அவ்வளோதான். அப்போ 8ஆல் அடித்தா 1 8 8 8 64. அப்போ N = 8 இயர்ஸ். ஸோ 8 வருஷத்தில் தான் 8% இன்ட்ரெஸ்ட்டில் 3000 1920 ரூபா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்லேயே லைட்டாக பிரித்து ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th third term எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 24. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், கவனிச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா? டெட்டாக இருந்தால் பேப்பர் 2க்கு கேட்பாங்க,
அதே மாதிரி டிஎன்பிசி இருந்த குரூப் 2 லெவல் கொஸ்டின்ஸ் புரியுதுங்களா? ஓகே, கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. அதாவது பிரின்சிபல் நீங்கள் எவ்வளோ போய் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றது தெரியல, அசல் தெரியலை. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் போய் பார்த்தா அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 6200 இருக்கிறது. இவ்வளோ உயர்கிறது அப்படின்னு சொன்னால் அது அமௌண்ட் தெரியல, இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா இதில் என்ன அர்த்தம்? இந்த 6200 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து. அந்த 6200 என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அசல் ப்ளஸ் என்னது வட்டி, அந்த 2 வருஷத்துக்கான வட்டியும் சேர்ந்து 6200. ஓகே, ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 3 வருஷத்துக்கு அப்புறமா போய் பார்த்தா 6800 இருக்குது. 2 வருஷத்துக்கு அப்புறம் போய் அக்கௌண்ட்டில் பார்த்தா 6200, 3 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது? 6800 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 வருஷ வட்டி ப்ளஸ் உங்களோட அசல் ரெண்டும் சேர்ந்து இருக்குது. ஓகேவா? ரைட். அப்போ இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். இது 2 வருஷம், இது 3 வருஷம். அப்போ 1 வருஷத்துக்கான வட்டி எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இது 6200, இது 6800. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 1 இயருக்கு 1 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 600 அர்த்தம். கரெக்ட் தானே? 600 வித்தியாசம். 6700 6200 கழிச்சா அப்போ 1 வருஷத்துக்கு 600 வட்டி வரும். எவ்வளோ? 1 வருஷத்துக்கு 600 வட்டி வரும். ஓகே, அப்போ 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸுக்கு என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தா 2 இயர்ஸுக்கு SIC ஈக்குவல் டு 1200 வந்திருக்கும். கரெக்டுங்களா? 2 வருஷத்துக்கு வட்டி. ஓகே, அப்போ இதை எடுத்துக்கிறவா? 2 வருஷத்துக்கு வட்டி மட்டும் 1200 வரணும். ஆனால் அக்கௌண்ட்டில் 6200 இருக்குது. அக்கௌண்ட்டில் 6200 இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது என்னது? அசலும் வட்டியும் சேர்ந்து இருக்குது. இதில் வட்டி மட்டும் 1200 அப்போ அசல் என்ன? புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா P + 2SI 2 ஆண்டு வட்டி 6200. இதுதான் ஃபஸ்ட்டோட விஷயம், டீட்டெயில். அதாவது உங்களோட அசல் 2 வருஷ வட்டி சேர்த்தா 6200, அதில் 2 வருஷ வட்டி இப்போ பார்த்தா 1200. அப்போ உங்களோட பிரின்சிபல் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் 5000 டெபாசிட் பண்ணியிருக்கணும், அப்படி தானே? இந்த 1200 கழிச்சிங்கன்னா 5000, 5000 உங்களோட அமௌண்ட்டு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அசல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ நீங்கள் 5000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 1 வருஷத்துக்கு 600, 2 வருஷத்துக்கு 1200 வட்டி, அப்போ 6200. 3 வருஷம்னா 1 வருஷத்துக்கு 600, 3 வருஷத்துக்கு 1800, அப்போ 6800. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ கேள்வி நமக்கு அசல் கேட்கல, வட்டி வீதம் எத்தனை % இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலா SIC = PNR/100 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ சிம்பிள். இப்போ பாருங்களேன், அசல் நான் 5000 எழுதிடுவேன். சரிங்களா? இப்போ எனக்கு எல்லாமே குழப்பமாக இருக்குது. ஆண்டுகள் என்ன சார் எடுக்கிறது? எத்தனை % தான் சார் நம்ம கண்டுபிடிக்கணும்? அது இருக்கட்டும். ஆண்டுகள் என்னது? SI என்ன சார் எடுக்கிறதுன்னு அப்படின்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எப்படி முடிவு பண்ணணும்னா 1 வருஷம் எடுத்தால் 600 வட்டி போடணும். 1 வருஷம் எடுத்தால் SIக்கு 600 போடணும். 2 வருஷம் எடுத்தால் 1200 போடணும். புரியுதுங்களா? அதாவது அசல் 5000. இந்த ஃபார்முலாவில் நான் 1 இயர், 1 ஆண்டு, 1 வருஷம் என்ன 1ன்னு எடுத்தால் SI எனக்கு என்ன வரணும்? 600 போடணும். இங்கே 2ன்னு போட்டால் 1200 வரணும். புரியுதுங்களா? அப்போ நான் 1ன்னு தானே எடுத்திருக்கேன், அப்போ 600. ஸோ இங்கன்னா 1, எண்ணுக்கு பதிலாக 1, 0 0 கேன்சல். ஓகே, எனக்கு தேவை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 தான் சார் வேணும். 6 வேணுன்றப்ப என்ன பண்ணணும்? இந்த 50 இந்த சைடு டிவைடரில் வரணும். 600 / 50. அப்போ 0 0 கேன்சல். 1 5 5 12. அப்போ என்ன அர்த்தம்? 12% இன்ட்ரெஸ்ட், 12% இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 12% வட்டி. ஸோ டோட்டலி வித்தியாசமான கொஷின், அப்படி தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. 7th third term exercise 2.5ல கொஷின் நம்பர் 25. கடனாக வழங்கப்பட்ட அசல் 46900க்கு 2 ஆண்டுகளுக்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 53466 எனில் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷின். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் 46900, இது அசல். அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தா 2 வருஷத்துக்கு வாங்கினது கடன். ஓகே, ஸோ கடைசியாக அமௌண்ட் மொத்த தொகையாக அப்படின்னா அந்த வட்டியும் அசலுமா 53466 கட்டுனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மொதல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவை. அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த மொத்த தொகையிலிருந்து நம்ம வாங்கின கடன் அசலை கழிச்சிட்டோம்னா வட்டி மட்டும் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சிடும். வட்டியை மட்டும் பாருங்கள், 6 6 தானே.
4ல் 9 கழிக்க முடியாது, ஒன்றை கடை வாங்கினேன். 14ல் 9 போச்சுன்னா 5. ஓகே, ஸோ இங்கே 50 கடை கொடுத்துட்டோங்க 2, 52ல் 46 போச்சுன்னா 6. அப்போ 6566 ரூபான்றது என்னது? வட்டி. நம்ம கட்டுன வட்டி மட்டும் இவ்வளோ வருது. ஓகே, ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். SI = PNR/100. ஸோ வட்டி வீதம் கேட்டால் ஃபார்முலாலே போயிருங்க. ஸோ இப்போ இருக்க ஸ்கூல் புக் சம்ஸுக்கு நீங்கள் ஃபார்முலாலே போகிறதே ரொம்ப சிம்பிள். இன்டூ என்னோட வேல்யூ டு ஆரோட வேல்யூ தான் தெரியாது, டிவைடட்ல 100. ஓகே, ஸோ எஸ்ஐயோட வேல்யூ 6566. நமக்கு தேவை 0 கேன்சல் பண்ணிடுவோமா? ஓகே, நமக்கு தேவை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 469 ரெண்டும் இந்த சைடு வந்தால் டிவைடடில் வரணும். ஸோ 469 × 2 = R. அவ்வளோதான். இப்போ கேன்சல் பண்ணுவோம். ஒரு 2 வாய்ப்பால் அடிச்சா 1 2 2 3 2 2 2 மிச்சம் 1, 16ல் 8 2 3 2. ஓகே, 469ன்றது 3ஆல் டிவைட் ஆகாது இல்லையா? ஸோ இது 2 3ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 4 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 5ஆலையும் டிவைட் ஆகாது. அடுத்தது 7ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணி பாருங்கள். 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதுவும் 7ஆல் டிவைட் ஆகுதான் செக் பண்ணலாம். இல்லை சார், இது கொஞ்சம் நியரஸ்ட்டாக சின்ன நம்பராக தான் இருக்குது, நான் இப்படியே செக் பண்ணுறேன். 469 எத்தனை தடவை வரும்? கிட்டத்தட்ட 470 எத்தனை தடவை வரும்? ஸோ 32ல் 4 நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும் 8 தடவை வரும். ஆனால் 8 4 32. ஆனால் நான் 69 சேர்க்கும்போது வராது. அப்போ 7 தடவை வரும். செக் பண்ணி பாருங்களேன், 7 தடவை 7 டைம்ஸ் வரும். அப்படியே அடிச்சிடேன். ஒரு தடவை 7 469. இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வந்துடும். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%, 7% நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th third term எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 26. அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5000ஐ 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு 3000ஐ 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2200ஐ வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஓகே, நான் எப்பயுமே சொல்கிறதாங்க, ஒரு கொஸ்டினை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பாதி சக்ஸஸ். ரைட்லா? கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடியது கொஸ்டின் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது அருண் 2 பேருக்கு என்ன கொடுக்குறாரு? கடன் கொடுக்குறாரு. ஒருத்தர் பாலாஜி, இன்னொருத்தர் சார்லஸ். ஓகே, ஸோ இவருக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 5000, இவருக்கு 3000. இவருக்கு 2 வருஷத்துக்கு கடன் கொடுத்துருக்காரு, இவருக்கு 4 வருஷத்துக்கு கடன் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ இங்கே என்னன்னா, இங்கே இவருக்கும் கொடுத்த வட்டி, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது சேம். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஆறும் சேம். ஓகே, அதாவது இங்கே 5%னா இங்கே 5%, இங்கே 10%னா இங்கே 10%. நீங்கள் 6னே வச்சுக்கலாம், இல்லை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் சார், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுவும் எக்ஸ். ஏன்? இது ரெண்டும் சேம். இங்கே என்ன வட்டியோ அதே வட்டி தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக மொத்தம் 2 பேர்ட்டையும் சேர்த்து 2200 வட்டி வந்திருக்கு. அப்போ இவர் எவ்வளோ வட்டி கொடுத்தாருன்னு தெரியல, இவர் எவ்வளோ வட்டி கொடுத்தாருன்னு தெரியல, ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ வந்திருக்கு? 2200 இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. அப்போ எத்தனை % இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான் கொஸ்டின். தான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ ஃபஸ்ட்டு இங்கே எஸ்ஐ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். SI 1 அப்படின்னு வச்சுக்கிறோமா? இங்கே SI 1 PNR/100 ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா 5000. ஓகே, என் ஆண்டுகள் வந்து 2, ஆர் வந்து எக்ஸு, இல்லை ஆறுனே வச்சுக்கலாம், பை 100. 0 கேன்சல். 50 2ஆல் 50 × 2 100x. ஓகே, இதுதான் ஒருத்தர் கொடுத்த வட்டி, அதானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ செகண்ட் பர்சன் சார்லஸ்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். SI 2 2வது பர்சன். ஓகே, PNR/100 ஃபார்முலா. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா அமௌண்ட் 3000 ஃபார் 4 years இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல, x/100. 0 கேன்சல். 30 × 4 120 120xன்னு வந்துடும். இது என்னது? 2வது பர்சன் கொடுத்த இன்ட்ரெஸ்ட். இப்போ 2 பேரோட இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் இவரோட வட்டி ப்ளஸ் 2வது ஆளு கொடுத்த வட்டி ரெண்டையும் சேர்த்தா 2200 வருது. தட் மீன்ஸ் என்னன்னா, இந்த 100xையும் இந்த 120xையும் கூட்டும் போது எனக்கு 2200 கிடைக்குது. அப்போ மொத்தம் எத்தனை எக்ஸு? இது ஒரு 100, இது ஒரு 120. அப்போ 220x, இல்லை 6னே கூட வச்சுக்கிட்டே வரலாங்க. நமக்கு தேவை இந்த எக்ஸு தான் எத்தனை, அதாவது எத்தனை %. அப்போ 2200
220. அப்போ என்ன அர்த்தம்? கேன்சல் பண்ணிடலாமா? 1. அப்போ 0 இருக்குது. 10%. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் தானே. 10% இன்ட்ரெஸ்ட். ஸோ 2 பேருக்கு என்ன வட்டியில் கொடுத்துருக்காரு? 10% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட்டான கொஷின். அதான் கொஸ்டினை ரீட் பண்ணுறது தெளிவாக இருந்தால் உங்களால் ஆன்சர் அழகாக பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th தேர்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 27. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை மடங்கு ஆகுது அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஃபேவரட்டான கொஷின். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 மடங்கு ஆகிறது, 3 மடங்கு, அதாவது டபுள் இட் செல்ஃப், ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 3 times 4 times 5 times இத்தனை டைம்ஸும் சொல்லணும். ஓகேவா? இங்கிலீஷில். தமிழில் இத்தனை மடங்குகள்னு சொல்லணும். ஓகே, மடங்குகள்னால் நமக்கு தெரியல என்ன கான்செப்ட். n-1 into 100. ரைட்லா? இதுதான் இந்த எண்ணுன்றது மடங்கு. எத்தனை மடங்குகள், எத்தனை டைம்ஸ் சொல்கிறாங்க. டபுள் அப்படின்னு சொன்னால் 2, அப்படி தானே. ட்ரிபிள் அப்படின்னு சொன்னால் 3, 8 டைம்ஸ்னு சொன்னால் 8. சரிங்களா? இங்கே 2 மடங்குன்னு சொன்னனால 2 - 1 into 100. ஓகே ரைட். அப்போ 2 - 1 1 தானே. 1 into 100 அப்போ 100. சிம்பிளுங்க. ஸோ எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்களோ அது 1 கம்மியாக. அப்போ 3 மடங்குன்னு சொன்னால் 2 into 100 200ன்ற நம்பர் வேணும். நமக்கு அந்த நம்பர் வேணும். ஆன்சர் நம்ம பார்க்கல, அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. 4 மடங்குன்னு சொன்னால் 4ல் 1 போச்சுன்னா 3, 300. சரிங்களா? இன்ட்டு 100, அதாவது 3 100 300. இப்போ 5 மடங்குன்னு சொன்னால் 5ல் 1 போச்சுன்னா 4 4 100 400. ஓகே, அப்போ இந்த நம்பர் எடுக்கணும். இப்போ 2ன்னு சொன்னனால 2ல் 1 போச்சுன்னா 100, அப்போ 100ன்ற நம்பர் எடுத்துக்கிறணும். அவ்வளோதான். ஓகே, நமக்கு வட்டி வீதம் கேட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றப்ப இந்த நம்பர் என்னவோ 100 டிவைடடில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பர் வரணும். இந்த நம்பர் எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? எத்தனை மடங்குன்னு சொன்னாங்களோ அதை வச்சு இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த நம்பரை டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணணும்னா கொஸ்டினை எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க, இல்லை எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கணும், இல்லை இயர்ஸ் கேட்கணும். இதுதான் கான்செப்ட் இந்த மாடலில். இப்போ நமக்கு ஆண்டுகள் கொடுத்து பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ ஆண்டுகள் எத்தனை? 4 வருஷப்போ அப்போ 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரணும்? 25%. 25% வட்டி. இதே கேள்வியில் 25% வட்டியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 25% வட்டியில் ஒரு அமௌண்ட்டு 2 மடங்கு ஆகிறது தனி வட்டியில். அப்போ எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இதே தான் 100 என்ன பண்ணணும்? 25ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணால் ஆன்சர். ஓகே, ஸோ 25ஆல் டிவைட் பண்ணும்போது 4ன்ற ரிசல்ட் ஆண்டுகள் கிடைக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் என்னது மடங்குகள், மல்டிபிள்ஸ், இத்தனை டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஓகே, ஸோ டோட்டலாக என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டவே பார்த்துட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளாஸஸ் வீடியோலே கிளியராக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்கூல் புக் சம்ஸு நம்ம எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக என்ன பார்க்கணும் அப்படின்னா காம்பவுண்ட் கூட்டு வட்டி பற்றி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.